நடிகர் நாக சைத்தன்யா இன்னைக்கு சோபிதாவை நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கார். இன்னைக்கு நடிகர் நாக சைத்தன்யா சோபிதாவை நிச்சயம் பண்ணி சமந்தாவை பழி வாங்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி சமந்தா ரசிகர்கள் ஆதாரத்தோடு சொல்லிட்டு இருக்காங்க. எதனால நாக சைத்தன்யா சமந்தாவை பழி வாங்கியிருக்கார், எப்படி பழி வாங்கினார், எதனால நாக சைத்தன்யா இப்போ சோபிதாவை நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கார், எப்போ திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சமந்தாவுடைய முன்னாள் கணவர் நாக சைத்தன்யாவுக்கும் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் மூலம் வானதியா வலம் வந்து ரசிகர்கள் மனதை கவர்ந்த சோபிதா துலிபாலாவுக்கும் இன்னைக்கு ஹைதராபாத்தில் இரு வீட்டார் சம்மதத்தின் அடிப்படையில் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்காரு. நாகார்ஜுனா எஸ் தளத்தில் பதிவேற்றம் பண்ணியிருக்கார். ஸோ இன்னைக்கு காலை 9:42 மணிக்கு இவங்க 2 பேருக்கும் நாகார்ஜுனா அவர்களுடைய இல்லத்தில் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சதா அவர் அந்த பதிவில் சொல்லியிருக்கார். நாக சைத்தன்யா சமந்தாவோட டைவர்ஸ் ஆனதுக்கு பிறகு சோபிதா கூட நெருக்கமாக பழகி வந்தார். அப்பயே இவங்க 2 பேருக்கும் திருமணம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வெளியானுச்சு. அதன் பிறகு இவங்க 2 பேரும் வெளிநாட்டில் ஒன்றாக இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் டேட் பண்ணுற மாதிரியான புகைப்படங்கள் வெளியானுச்சு. அதன் பிறகு இவங்க 2 பேருமே தனித்தனியாக ஒரே இடத்துல எடுக்கப்பட்ட புகைப்படத்தெல்லாம் இணையத்தில் வெளியிட்டாங்க. இந்த நிலையில் இவங்க 2 பேரும் தற்போது நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் சமந்தாவை பழி வாங்குறதுக்காக தான் இன்னைக்கு நாக சைத்தன்யா சோபிதாவை நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற தகவலை சமந்தா ரசிகர்கள் சொல்லி பரபரப்பை கிளப்பியிருக்காங்க. நடிகை சமந்தா நாக சைத்தன்யா 2 பேரும் பல வருடம் காதலித்து 2017ஆம் ஆண்டு இரு வீட்டார் சம்மதத்தின் அடிப்படையில் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமண வாழ்க்கை நல்லா போனாலும் 2021ஆம் ஆண்டு இவங்க 2 பேரும் விவாகரத்து வாங்கினாங்க. அதன் பிறகு ஜீவனாசம் இல்லாமல் சமந்தா அவர்கள் நாக சைத்தன்யாவை விட்டு பிரிந்து தனியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் நாக சைத்தன்யா சோபிதா நடிகை கூட நெருக்கமாக இருந்தது வெளியானுச்சு. இவங்க 2 பேரும் டேட்டிங்கில் இருந்தது, 2 பேரும் திருமணம் பண்ண போகிறது அப்படிங்கிற தகவல் கடந்த 2 வருடமாக இணையத்தில் உலாவாண்டுச்சு. சமந்தாவை நாக சைத்தன்யா பிரிஞ்சதுக்கு நடிகை சோபிதா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியானுச்சு. இந்த நிலையில் இவங்க 2 பேரும் தற்போது திருமணம் பண்ண என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த நிச்சயதார்த்தம் நடந்த நாள் பார்த்தீங்கன்னா நாக சைத்தன்யா சமந்தாவுக்கு முதல்ல ப்ரொப்போஸ் பண்ண நாள்னு தகவல் வெளியாயிருக்கு. ஏற்கனவே சமந்தா கடந்த 3 வருடமாக என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடக்காமல் இருந்திருக்கணும், நான் பண்ண தவறுகள் பண்ணாமல் இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் நாக சைத்தன்யை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக ஒரு இந்துவில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நாகர் சைத்தன்யா சமந்தா பிரிவுக்கு சமந்தா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியானுச்சு. அதனால நாக சைத்தன்யா சமந்தா மேலே கோபமாக இருந்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் 2வது திருமணத்துக்கு தயாராக சமந்தாவுடைய அந்த ஈகோ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வெளியானுச்சு. அதை மறக்க தான் நாக சைத்தன்யா சோபிதா கூட நெருக்கமாக இருந்து தற்போது 2வது திருமணம் வரைக்கும் வந்திருக்கார். அந்த 2வது திருமணம் நடக்கிறதுக்கு முன்பு நடக்கக்கூடிய நிச்சயதார்த்தத்தை சமந்தா நாக சைத்தன்யாவுக்கு ப்ரொப்போஸ் பண்ண அந்த நாளில் நடத்தியிருக்காரு நாக சைத்தன்யா. இதனால தான் சமந்தா ரசிகர்கள் நாக சைத்தன்யா சமந்தாவை பழி வாங்கிறதுக்காக அதே நாளில் அவருடைய 2வது திருமணத்தோடைய நிச்சயதார்த்தத்தை நடத்தியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஆதாரத்தோட வெளியிட்டு இதை வைரலாக்கிட்டு இருக்காங்க. ஸோ சமந்தா நாக சைத்தன்யா பிரிவை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நாக சைத்தன்யா சோபிதாவை நிச்சயதார்த்தம் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படியே ஒரு கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இதில் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.